என்ன கேக்குறேன், எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, சாகிறதுக்குள்ள கட்டாயம் இதை பார்த்துட்டு தான் சாகணும். என்னன்னா, தொடர்ச்சியா 50 வருஷமா 60 வருஷமா மஞ்சள் துண்டை போட்டு நீங்களே அதிகாரத்தில் இருந்து மஞ்சள் குளிச்சிட்டீங்களே, ஒரு முறையாவது, ஒரே ஒரு முறையாவது களத்திற்கு வந்து உதயநிதி ஸ்டாலினும் போராட வேண்டும். எப்படி? கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் சீமானை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இடிக்காதே இடிக்காதே, செந்தமலன் சீமானே இடிக்காதே இடிக்காதே. எங்கள் தாத்தா கருணாநிதியின் கல்லறையை இடிக்காதே, பேனாசிலையை இடிக்காதே, தயவு செய்து இடிக்காதே அப்படின்னு உதயநிதி களத்துல வந்து போராடணும்டா. அதாசம் உங்களுக்கு இல்லையா? நடிச்சா ஹீரோ தானா? அப்படியா? நீங்க வருவீங்க, 4 படம் நடிப்பீங்க, உடனே எம்எல்ஏ ஆவீங்க, அப்புறம் அமைச்சர் ஆவீங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டா துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர் தானா? அப்ப இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நாங்கள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கணுமாடா? போராடணுமா? எங்க வீட்டுல அதுதான் பெத்து போட்டுருக்காங்களா எங்களை? அப்படியா? கொஞ்ச நாள் நீங்க போராடுங்க, நாங்க அதிகாரத்தை பாத்துக்கிறோம். உங்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நாங்கள் இந்த மண்ணில் தருவோம்.